அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் உங்ககிட்ட இதை இல்லை நானே நினச்சிட்டேன், ஐயோ தர்ஷிகா கிட்ட போயிட்டு நம்ம எப்படின்னா வந்து இப்படி சொன்னேன், இனிமேல் நம்மளே போயிட்டு இப்படின்ட்டு போயிடலாம். இங்கே தான் அந்த ஒரு மிஸ்டேக். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன், அதில் தப்பு கிடையாது. நான் இப்படி கை தூக்கிட்டேன்றதுக்காக நீ இப்படி வந்து என்ன அது பண்ணுன்றது ஒன்றும், உனக்கு எது கம்ஃபர்டபுளோ இல்லை உனக்கு என்ன விதத்தில் நீ வந்து என்னோட அரவணைப்போ இல்லை என்கிட்ட அதை பண்ணணுமோ நீ அதை பண்ணுற. இதுலேயும் நான் வந்து சில விஷயம் பண்ணி அதில் நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து அது ரொம்ப அப்போ தான் அது வந்து ரொம்ப காமனாக தெரியும். இப்போ அவள் அதை பண்ணலன்னப்போ உனக்கு ஹர்ட் ஆகுதுல்ல, அங்கே தான் உனக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி வெளில வருது. அது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, எனக்கு அது வலிச்சிருச்சு, இல்லை நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் அழுதுக்கு அவளை பிடிச்சிட்டு வந்ததுக்கு உன்னை தேடி உன்கிட்டயாவது வந்திருக்கலாம் போல. கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே இது கேட்டா நான் அனுப்பிச்சு பார்க்க போனேன், இந்த பக்கம் பார்த்தா பவியும் இல்லை, ஐயோ யாருமே இல்லையா, இப்போ யாரை போய் பிடிச்சி அழுகுறது நானு. யார் இன்னும் யாருக்கிட்டையுமே போல. அஜயன் கிட்ட இருந்தபோது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். ஆனந்தி அப்படியே எடுத்துட்டு அப்படி வாசல் கிட்ட போனாங்க. சொல்ல பேசக்கூட இல்லை, கை மட்டும் காமிச்சேன் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நீ அதை எனக்கு தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிடு. எனக்கு இப்போ என்கிட்ட பேசுகிறல, நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், எனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து பேசுறீ அப்படின்னாங்க. அப்போது உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் கேரி பண்ண. இது கேரி பண்ண என்னைக்காவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த கேரி பண்ணுறது எல்லாமே வெளியில் வருது. அது எப்படி வருதுன்னா, நீ எப்படி நினச்சி வச்சிருக்கியோ அப்படியே வெளியில் வருது. அவள் எப்படி நினச்சி வச்சிருக்காளோ அப்படியே வருது. இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஆன்சர் சொல்லணும்னா முடியவே முடியாது. நீங்கள் அப்பப்போ அது மனசில் தோன்றுறது. இப்போ நானும் பிபியும் மச்சான் பண்ண லேட் ஆயிடுச்சு. அவள் ஓவர் பொசசிவாக இருக்கா, எனக்கு அது செட் ஆகாது. நான்லாம் பொசசிவ்க்கு இவ்வளோதான். இல்லை நீ பொசசிவே கிடையாதா? பொசசிவ் தான். ஆனால் அது என்ன இவ்வளோ அவ்வளோ பொசசிவ்னாலே ஓவர் பொசசிவ்டா, ஓவர் பொசசிவ். அப்படி எனக்கு புரியல. எக்ஸ்ட்ரீம் பொசசிவ் என்ன இதாக இருந்தாலுமே பொசசிவ் எக்ஸ்ட்ரீமுக்கும் பொசசிவ் கூட சொல்லுவாங்க. நீ பார்க்குறல அவங்க நிறைய கோத்ரூ பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன் எனக்கு ரொம்ப அசினை பிடிக்குது அப்படின்னா, அவள் நிறைய ஃபேஸ் பண்ணணும். அவளை ஹேண்டில் பண்ணுறவங்க அவளுக்கு கரெக்டாக அமைஞ்சாங்க அப்படின்னா அவள் ரொம்ப இதுதான் அவன்றது. நீ சொல்கிற மாதிரி அந்த இப்படி டமால் டிமில் டப்புன்னு கோவம் வந்துடும், டப்புன்னு இது எல்லாமே அவளோட இது வெளியிலேருந்து நம்ம பழகாமல் பார்த்தோன்னா என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு டாக் வரும். பட் எல்லாரோடையுமே நான் சொல்கிறேன், இந்த புக்கில் ஒரு பேஜ் நல்லா இல்லைன்றதுக்காக நம்ம அதனால தான் அவள் என்ன பண்ணாலுமே